எப்போ வந்து ஒரு பிராண்டாக உருவாக்கணும்னு சொல்லி வந்து விஜயை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி மெனக்கெட்டு வந்து மாமியாருக்கு சோப் போடுற காட்சிலாம் வச்சாரோ அப்பத்துலேருந்தே இது வந்து தொடர்ந்து நடக்குது. இப்போ மெல்ல மெல்ல வந்து செய்தி வருதுன்னு கேட்டால் இப்போ இந்த பேண்டாக்கள் தெரியல, அந்த கரடிலாம் பேண்டா கரடிலாம் வந்து பேசுனதை பார்க்கும்போது எனக்கே சந்தேகம் இருந்துச்சு. ஒரு படத்தை வீழ்த்தத்துக்கு 20 கோடி செலவு பண்ணுறான்னா தன் படம் ஓடணும்னா 100 கோடி செலவு பண்ண மாட்டானா சார்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், முருகன் சார் வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு செய்தி, கூலி திரைப்படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் பரப்பணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு பிரபல நடிகர் வந்து 20 பிரபல நடிகர் தான் சார். அப்புறம் எனக்கு பயந்துலாம் பேச எனக்கு பிடிக்காது. விஜய்னு சொல்லுங்கள், இல்லை காக்கான்னு சொல்லுங்கள், அனில்னு சொல்லுங்கள், எவ்வளோ பேர் நல்ல பேர்லாம் இருக்குது. அதே பிரபல நடிகர். அப்புறம் பிரபலமே இங்கே ப்ராப்ளம் தான். ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் சார், என்ன தலையை எடுத்துருவானுங்க. சரி சார், உங்கள் விருப்பப்படி சார் நடிகர் விஜய் அப்படின்றதான் குறிப்பிட்டே சொல்கிறேன். குறிப்பிட்டு சொல்ல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை மையப்படுத்தி தான் பிரபலம்ன்றாங்க. நம்ம தைரியமாக போல்டாக சொல்லலாம், பிடிங்கிறவாங்களான்னு பார்த்துருவோம். அதையும் தான் 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படத்தோடைய வசூல் தடுக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம் சார்? இல்லை, இது எஸ்ஏசி ஆரம்பித்த ஒரு கணக்கு சார். இது காலகாலமாக வந்து கேட்டால் வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது இது பெரும்பாலும் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து அஜித் தான். அவருடைய படம் வரும்போது ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து அஜித்தோட சேர்ந்த இன்னும் சில இந்த குரூப் இருக்கு இல்லையா, விஜய் ஏஜ் குரூப், அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற சூர்யாவாக இருக்கட்டும், இன்னும் சில வந்து நடிகர்கள் அவங்க படங்கள் வரும்போது விஜய் படம் வந்து டவுன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவே வந்து எஸ்ஏசி ஆரம்பித்த ஒரு கணக்கு. சுய விளம்பரம் பண்ணிக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. அடுத்த நடிகரை வந்து தரம் தாழ்த்தி வந்து எந்த வகையெல்லாம் வந்து தள்ளி விடலாம் கீழேன்னு சொல்லிட்டு அப்படி குறுக்கு வழியில் சில வேலைகள் செய்தது தொடக்கம் தான். எஸ்ஏசி பண்ண தொடக்கம் தான் இது வந்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் வந்து நிற்குது. இது வந்து நீண்ட காலமாக நடக்குது, இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. எப்போ வந்து ஒரு பிராண்டாக உருவாக்கணும்னு சொல்லி வந்து விஜயை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி மெனக்கெட்டு வந்து மாமியாருக்கு சோப் போடுற காட்சிலாம் வச்சாரோ அப்பத்துலேருந்தே இது வந்து தொடர்ந்து நடக்குது. மாமியார் சோப் போடுறதுலேருந்து போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளடி படத்துக்கு உள்ளடி வேலை செய்கிற வரைக்கும் இன்றைக்கி வந்துருக்கு. இல்லை சார், 20 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு மக்களுக்கு வந்து சார். அவனுக்கு ஒரு விஜய்க்கு வந்து அவனுக்குன்னு போட்டேங்கண்ணா, அவருக்குலாம் போடாதீங்க. அவனுக்கு வந்து ஒரு பயம், ஏற்கனவே வந்து ஒரு விளம்பர வெறியன், சரிங்களா? இன்னொரு பக்கம் என்னென்னா ஜனநாயகன் படம் வந்து எந்த வகையிலையும் வந்து குறைஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே இந்த அரசியலுக்கு வர்றதே நோக்கம் என்னென்னா, ஏற்கனவே படங்கள் சரியாக போகாதனால தான் அரசியலுக்கே வர்றது. படங்கள் நல்லா போட, சும்மா வந்து நான் மிச்சத்தை விட்டு வரேன் அதெல்லாம் கிடையாது. படங்கள் சரியாக போகலை, எதிர்காலத்தில் நிற்க முடியாது. அடுத்தடுத்து நடிகர் வரானுங்க. ஏதோ வந்து தனுஷ் வந்தான், சிம்பு வந்தான், எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். அடுத்து சிவகார்த்திகேயன் வரான். இப்படி இந்த மாதிரி வரும்போது நம்ம நிற்க முடியாது. விஜய் சேதுபதியை கூப்பிட்டு வில்லனாக்குறது எதுக்காக? எந்த வகையில் நம்மளுக்கு மேலே போயிடும். ஏன்னா எல்லாரும் விஜய் சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து வில்லனாக கொடுத்தோம்னா அவனும் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு நடித்து வில்லனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடித்து முடிச்சவங்களுக்கு தெரியும். அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் பண்ணுறது சார், தந்திரமாக வந்து சபார்டினேட் பண்ணுறது. விஜய் வந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுத்தது எதுக்கு? சபார்டினேட் பண்ணுறது தான். எனக்கு கீழே தான் நீ அப்படின்னு சொல்கிறது தான் இது. இப்படி பண்ணும்போது இவங்க கடைசியாக எங்கே வந்து முட்டுறாங்கன்னா சொல்லுவாங்கள்ல, வரம் கொடுத்த சிவபெருமான் தலையிலே கை வச்ச மாதிரி தான் இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார்ன்றது கேட்டால் ஒரு பேன் இண்டியா ஸ்டாரு, வேர்ல்டு லெவலில் உலக சூப்பர் ஸ்டார் அவர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படியாவது வந்து டவுன் கிரேட் பண்ணணுன்றது தான் நோக்கம். அதுக்காக தான் மெனக்கட்டு. இல்லைனா இவெல்லாம் ஈரக்கை கூட உதறாதும் சார். தன் கட்சிக்காரன் தொண்டன் செத்ததுக்கே 10 பைசா கொடுக்காதவன் இப்போ 20 கோடி ரூபா செலவு பண்ணுறான்றது தகவல். நான் முதல் கட்டமாக விசாரித்த போது விஜய் தரப்புலேயே என்ன சொன்னாங்க கேட்டால், அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நாங்கள் மாநாட்டு வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறோம், இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிடவே இல்லை, இப்போ அதெல்லாம் எங்களுக்கு நேரமே இல்லை, அப்படி இப்படின்னு அழுந்தானுங்க. இப்போ மெல்ல மெல்ல வந்து செய்தி வருதுன்னு கேட்டால் இப்போ இந்த பேண்டாக்கள் தெரியல, அந்த பேண்டா கரடிலாம் வந்து பேசுனதை பார்க்கும்போது எனக்கே சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனஸில் கொண்டு போகிறானுங்க படத்தை? அந்த அளவுக்கு இல்லையே. இவனுக்கு வந்து மைனஸில் வந்து படத்தை கொண்டு போகிறான். வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லா இல்லைன்றான், பெருமூச்சு விட்றான், தலையை சொறிகிறான், என்னென்னமோ பண்ணுறான். சரி, அவன் தான் பண்ணுறான்னு பார்த்தா வந்து ப்ளூ சட்டை மாறன்னு கேட்டால் ஒரே ஒரு லைனில் முடிச்சிட்டான். அப்போது இதெல்லாம் யோசிக்கும் போது இந்த வலைபேச்சில் வந்து கேட்டால் லோகேஷ் கனகராஜ் பேட்டி கொடுத்ததுனால பூசினானுங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறதுலாம் கேட்டால் விஜய் தூக்கி வச்சு ரஜினியை டவுன்கிரேட் பண்ணுற மாதிரி பேசுகிறானுங்க. அப்போ இதெல்லாம் கணக்கு போடும்போது கேட்டால் இன்னும் சில யூடியூப் பிரபலங்கள்லாம் வந்து பேர் சொல்ல அவனுக்கு பெரிய ஆகிடுவானுங்க. அவனுங்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவாக சொன்னாங்க. இதை விட உச்சத்தில் என்னென்னு கேட்டால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் பண்ணி ஒரு நியூஸை போடுறான். வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃப்ளாப் பண்ணுறான்.
உச்சபட்சமாக சீமான் என்ன சொல்கிறாரு வந்து கூலி படம் காலி, அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலின்றார். அது வந்து உள்நோக்கத்தில் சொல்கிறாரா இல்லை எதுகை மூனைக்காக சொன்னாரான்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இவ்வளோ ஏன் வந்து பேசணும், இதுக்கு நெகட்டிவ் விமர்சனம் வரணும்? சீமான் பேசுறது வந்து ஏதோ ஒரு காமெடியாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதே சீமானே என்ன சொன்னார், ரஜினி படம் வந்து அவருடைய முதல் காட்சிக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வரவேற்பு கிடைக்கும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அது அரசியலாக எடுத்துக்கலாம். ஆனால் விஜய் பண்ணுறதுன்னு கேட்டால் தொழில் ரீதியான அரசியல், கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டவுன்கிரேட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்து 20 கோடி வரைக்கும் செலவு பண்ணதான் இன்றைக்கி தகவல் இருக்குது. இல்லை சார், இப்போ தக் லைஃப் திரைப்படம் முதல் காட்சி கூட ஃபுல்லாகல, பல நிறைய ஊர்களில் வந்து ஆர்கானிக்காக பாருங்கள், ஒரு இயற்கையாக வந்து மக்கள்கிட்டே ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது, செயற்கையாக உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குது. கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த 2.40 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகிறதுன்னு தெரியல, உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு இப்போ தக் லைஃப் நீங்கள் சொன்னால் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் லாஜிக் ஏரர் மட்டும் கிடையாது, படத்தோட அந்த ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த படம் வந்து எதிர்பார்த்ததுன்றத விட எந்த திசையில் போகுதுன்னு தெரியாமல் இருந்துச்சு படம். எல்லா படத்தையோட கலவை மாதிரி இருந்தது. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, கதை இல்லைன்னு சொல்கிறானுங்களா. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு லைனில் சொல்கிறேன் கேட்டால் அந்த நாள்னு ஒரு படம் 1954 வந்து போய் பாருங்கள், இதே கதை தான் ஒரு லைனில் சொல்லிடலாம். ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அது அங்கீகரிக்கப்படாத போது அந்த எக்யூப்மெண்ட் வந்து தவறாக வந்து வேறு ஒரு வந்து சோஷியல் ஆன்டி எலிமெண்ட் கிட்ட வந்து அது பயன்படுது, அவ்வளோதான். அதான் ஒரு லைன் கதை. அது 1954 வந்திருக்கு. கதையே இல்லைன்றானுங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் வந்து நான் இப்போ என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், இது வந்து இதுக்கு ஏதோ உள்குத்து இருக்குது, உள்ளடி வேலைகள் இருக்குது. ஏன் இவ்வளோ நெகட்டிவ் பேசலாம் சார்? நெகட்டிவ் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூனா என்ன, நீங்கள் நெகட்டிவ் பேசும்போது ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லணும், ஒரு கெட்டது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் நல்ல விஷயங்கள் இதில் இருக்குங்க. உச்சபட்சமாக வந்து அந்த ட்ரம்மையே வந்து தள்ளுறாரு கீழே, அந்த பிராந்தி ட்ரம்மையே தள்ளுறாரு, குடிக்கூடாது சொல்கிறாரு. அது கூட அவங்களுக்கு பாசிட்டிவாக தெரியல, சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இவங்க வந்து திட்டமிட்டே வந்து படத்தை கவிழ்க்கணுன்ற நோக்கத்தில் தான் இவங்க வந்து பேசியிருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு யாருக்கு இதில் வந்து லாபம் இருக்க போகுது சார்? அதை விட எனக்கு ஒரு டவுட்டே வந்து கேட்டால் அந்த 20 கோடி விளையாடி இருக்குதுன்றத என்னால் கண்டிப்பாக வந்து விஜய் படம் வந்து 20 கோடி விளையாடி இருக்குது. இந்த படத்தை வந்து ஸ்டெப் டவுன் அதாவது டவுன்கிரேட் பண்ணுறதுக்கும் வந்து ஃப்ளாப் பண்ணுறதுக்கும் ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இந்த சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை எல்லா தியேட்டருக்கும் அனுப்பி இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அவங்க மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம், எல்லா தியேட்டர்லேயும் வந்து இதை வந்து வைங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க விஷனுக்கு வைங்க, வந்து ஆடியன்ஸோட விஷனுக்கு வைங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இது வரைக்கும் எப்போ நடந்திருக்கு? அப்போ தான் எனக்கு பெரிய டவுட்டே வந்தது. அப்போ வந்து படம் வந்து விளையாடாமல் ஏன்னா 20 கோடி பணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய தொகை இப்படி கொடுக்கும்போது அப்போ இந்த மாதிரியான ஆர்வத்தோடு சில பேர் வந்து இந்த வேலையை செய்வாங்க. படத்தை வந்து நெகட்டிவாக பண்ணுறது, எந்த வகையெல்லாம் படத்தை வீழ்த்தலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இதை செய்வாங்க. அந்த வேலை இது நடந்திருக்கு. இதுக்குன்னே அங்கே இருக்கிறானுங்களா சார், தின்னங்குழிங்க இந்த ஜெகதீஷ்ன்றவன் இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறானுங்களே, இதுக்குன்னே அங்கே அவனுக்கு பண்ணுற வேலை தான் இது. இதுக்குன்னே ஒரு டீம் அங்கே இருக்குது, ஒரு 4-5 பேர் இருக்கிறானுங்க அவனை சுற்றி. இந்த சீரியல் ஆக்டரு, டிவி இந்த காமெடி ஆக்டரு, இவனா ஒரு 4 பேர் வச்சுருக்கிறான்ல. திட்டமிட்டு பண்ணது தான் வந்து அந்த 20 கோடி வந்து இவங்க வந்து ஏன்னா கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறேன் நான். இல்லை சார், இவங்க பேசுறதுனால இவங்க நெகட்டிவ் பரப்புறதுனால படத்துடைய வசூலை தடுத்துட முடியுமா? முதல்ல சார் இப்போ தடுக்க முடியலன்னு தானே இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட இதுதான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்கேன் நான். சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் பேசுறதுனாலே ஒரு படத்தை வந்து ஃப்ளாப் பண்ண முடியாது. அது கடந்த காலத்தில் பல பேர் பேசியிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கிறேன். படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்ன நல்லா இருக்குன்னு சொன்னாலும் படம் ஓடிடாது. படம் நல்லா இருக்குன்னு சோஷியல் மீடியாவில் பேசினா உடனே ஓடி போய் பார்த்துருவாங்களா சார்? அதெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் இந்த விமர்சனம் என்பது வேறு, வேணால் சொல்லிக்கலாம், ஒரு 5% வேணால் சொல்லலாம். ஆனால் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் வந்து நல்லா இருந்தால் ஆர்கானிக்காக வந்து ஆடியன்ஸுக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா அது தடுக்கவே முடியாது. கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஆடியன்ஸ்கிட்டே அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது. வேணுமே லோகேஷை வந்து கார்னர் பண்ணணும், இயக்குனர் டைரக்டரை கார்னர் பண்ணணுன்ற நோக்கத்துக்காக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் தயாரிப்பாளர் சைட்லேருந்து ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம்? அவங்க இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் தன வசூல் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை சார், இந்த திரைப்படம் வந்து 4 நாட்களில் 404 கோடிகள் வசூலாயிருக்குன்னு போட்டிருக்காங்க.
இப்பவே வந்து ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஜனநாயகன் படத்துக்கு நாங்கள் இதோட அதிக வசூல் பண்ணுவோம் சார் இப்போ நான் என்ன சொல்கிறேன், தாராளமாக வந்து அவங்க படத்தை வந்து ஓட வைக்கட்டும், அதனால யாருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இன்னொரு படத்தை வந்து தடுக்கணும்னு நினைக்கூடாதுல்ல. நீங்கள் வந்து அப்படி பார்த்தா நீங்கள் லியோ படத்தில் வசூல் சொல்லுங்க, கோட் படத்தில் வசூல் சொல்லுங்கள், அதுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. லியோட ரெக்கார்டு அதுவே ஃபேக்குன்னு தான் சொல்கிறாங்க, அந்த ரெக்கார்டையே கூட கோட் உடைக்கலல்ல. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்கிறேன், எப்போ நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டீங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பல்வேறு நடிகருடைய ரசிகர்கள் வரமாட்டாங்க. நீங்கள் அரசியலுக்கு போய் இப்போ நான் திமுகவில் இருக்கிற வந்து எவ்வளோ யங்ஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜனநாயகன் பார்க்க மாட்டாங்க. அதுவே மைனஸ்ட்டு. கோட் படம் காலியானது அதனால தான். லியோ படம் வரைக்கும் விஜய் அரசியலுக்கு வரல, கோட் படம் ரிலீஸ் ஆகும்போது அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ அதனால தான் படம் ஃப்ளாப்பு. எல்லாரையும் காட்டினீங்க, தலை வந்து வசனம் வச்சிங்க, சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து கேமியோ ரோலில் வந்து துப்பாக்கி கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணி படம் போச்சா? போடல. அதே தான் ஜனநாயகனும். அரசியலுக்கு வந்துட்டா அந்த பார்வை வந்து அந்த பார்வையாளர்கள் வரமாட்டாங்க. நீங்கள் இதே அரசியலுக்கு வராமல் இருங்க, அப்போ பொதுவான நடிகர்கள் எல்லா மற்ற ரசிகர்களும் எல்லா தரப்பு ரசிகர்களும் அங்கே படம் பார்க்குற சினிமா பார்க்குற அத்தனை பேரும் வருவாங்க. நீங்கள் இப்போ வந்து அரசியல்வாதியாக ஆகிட்டீங்க, உங்கள் கட்சிக்காரன் வருவான், வேணா பார்த்தோன்னே 4 தடவை பார்க்க வைக்கலாம். ஏற்கனவே சச்சினில் நடந்ததில்ல, ஒரு ஸ்கேம் நடந்ததில்ல, அந்த மாதிரி நடக்கும். பார்த்தோன்னே திரும்ப போய் பார்க்கலாம், அவ்வளோதான். இல்லை டிக்கெட்டை எடுத்துருவானுங்க, தியேட்டர் காலியாக இருக்கும் வசூலை காட்டுறதுக்காக. ஒரு படத்தை வீழ்த்துறதுக்கு 20 கோடி செலவு பண்ணுறான்னா தன் படம் ஓடணுன்னா 100 கோடி செலவு பண்ண மாட்டானா சார்? ஓடணுன்றதுக்காக படம் ஓடுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறதுக்காக தாராளமாக ஒரு 50 கோடி கூட செலவு பண்ணுவான்ல. இன்னொரு படத்தை வீழ்த்துறதுக்கு 20 கோடி செலவு பண்ணுறான்னா தன் படம் ஓடுறதுக்காக 50 கோடி கூட செலவு பண்ணுவான். இது வந்து ஒரு வகையான சூதாட்டம் தான் சார். இயற்கையாக அந்த வெற்றின்னு ரஜினி அவர்கள் கிடைக்கிற வெற்றி சரியான வெற்றி, அஜித் கிடைக்கிறது சரியான வெற்றி, இதுதான் வந்து இந்த சூர்யாவுக்கு, இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான வந்து ஒரு நியாயமான வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெற்றி. இது செயற்கையாக உருவாக்குற வெற்றி விஜய் பண்ணுறது. சரி சார், என்னுடைய கேள்வி ஒரே கேள்வி, இறுதியான கேள்வி என்னென்னா, இதனால் விஜய்க்கு என்ன பயன்னு சொல்ல வரீங்க? அந்த பிராண்டை நிற்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சார். முதல்ல நீங்கள் கேட்டதுனால ஆழமாக சொல்கிறேன், பல பேருக்கு தெரியாது, கவனமாக கேட்டுங்க. இன்றைக்கி இந்த அரசியல் கட்சியை வந்து இன்றைக்கி வந்து உருவாக்குற நபர் யாரை வச்சு உருவாக்கியிருக்கலாம்? ஒரு சக அரசியல்வாதிகளை வச்சு உருவாக்கியிருக்கலாம் இந்த அரசியல் கட்சியை உருவாக்கணும். ஜான் ஆரோக்கியசாமி யார்? ஆப்பிள் கம்பெனியில், அமெரிக்காவில் இருக்கிற ஆப்பிள் கம்பெனியோட பிராண்டை க்ரியேட் பண்ண நபர்களில் அவரும் ஒரு நபர். ஆப்பிள் கம்பெனிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறுவனத்தில் அவரும் வந்து ஒரு நபர், இந்த ஜான் ஆரோக்கியசாமி. திருச்சி தான் பூர்வீகம் இருந்தாலும் கூட, ஆனால் அவருடைய வேலை செஞ்செல்லாம் வந்து அமெரிக்காவில் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறவர். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இவர்கிட்ட வந்து ஒரு 5 வருஷமாக இவர்கிட்ட வந்து அட்வைஸராக இருக்கிறார். அப்போது இந்த பிராண்டை நிற்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? அப்போது எதிரணியில் இருக்கிறவங்கள வீழ்த்தணும், சுயமாக நம்மளும் வந்து பார்த்தா பெரிய பிராண்டாக காட்டணும். அப்படி பண்ணது தான் பிராண்டை உருவாக்குற வேலையை தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி, அவரை வச்சு தான் இந்த அரசியல் கட்சியை உருவாக்கியிருக்கான். யாருக்காவது தெரியுமா இது? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி யார் எல்லாம் சொல்கிறீங்கல்ல, ஜான் ஆரோக்கியசாமி ஆப்பிள் கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு பிராண்ட் கிரியேட்டர், அவ்வளோதான். இப்போ விஜய்ன்ற பிராண்டை கிரியேட் பண்ணுறது அவருடைய வேலை. அவங்களுக்கு என்னென்னா, ஒரு வேளை அரசியலில் வந்து பின்னடைவு ஏற்பட்டால் மீண்டும் நம்ம சினிமாவுக்கு போகும்போது அங்கே மைனஸ் ஆகிடக்கூடாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஏற்கனவே வந்து அடுத்த படத்துக்கெல்லாம் டிஸ்கஷன்லாம் நடத்தி தான் வச்சுருக்கிறாங்க. 26 ரிசல்ட் எப்படின்னு பார்க்கலான்றது பிளான். ஸோ அதனால் இதெல்லாம் கதையெல்லாம் கேட்டு வச்சுட்டு லியோ 2 கூட பண்ணுறதா கூட ஒரு பேச்சு இருக்குது. அதெல்லாம் கதையெல்லாம் டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு. எல்லாரும் இவனுங்க தான் சொல்லிட்டுருக்கானுங்க, இந்த வலைபேச்சில் இருக்க குரங்குக்கு தான் இது கடைசி படம். நான் இன்னும் 1.5 வருஷமாக சொல்லியிருக்கேன். அரசியல் கட்சி தொடங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எந்த இடத்துலையும் நான் வந்து இதுதான் என் கடைசி படம் ஜனநாயகன் சொல்லவே கிடையாது. 26 இந்த அரசியல் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா மீண்டும் வந்து சினிமாவுக்கே போயிடணுன்றது தான் அவங்க எண்ணம். அதுக்காக தான் வந்து அந்த லியோ 2 வந்து அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுருக்கு. இது தெரியாமல் என்ன சொல்கிறான்னு கேட்டால் வந்து விஜய் வந்து கடைசி படம் அவர் மிச்சத்தை விட்டு வராரு, உச்சத்தை விட்டு வராரு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. லியோ தொடர்ச்சியாக படத்தில் நடிக்கிறதுனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படமாக இருக்கட்டும், அடுத்த படமாக இருக்கட்டும், அவர் வந்து உள்ளடி வேலைகள் செய்கிறாரு அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம். சரி சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.